தைப்பூசத்தை முன்னிட்டு தமிழகத்தில் 2 சிறப்பு ரயில்களானது அறிவிக்கப்பட்டுள்ளது மற்றும் மயிலாடுதுறை செங்கோட்டை ரயிலுக்கு தற்காலிகமாக தைப்பூசத்தை முன்னிட்டு சிறப்பு நிறுத்தமான வழங்கப்பட்டுள்ளது மற்றும் பாம்பன் பாலம் திறப்பு விழா எப்போ அப்படிங்கிறது இந்த ஒரு வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தைப்பூசத்தை முன்னிட்டு ஜனவரி 11 முதல் 13 வரை 2 புதிய சிறப்பு ரயில்களானது கடலூர் துறைமுகத்திலிருந்து இயக்கப்பட உள்ளது. ட்ரெயின் நம்பர் 06147 விழுப்புரம் கடலூர் துறைமுகம் சிறப்பு ரயிலானது விழுப்புரம் சந்திப்பிலிருந்து காலை 9:10 புறப்பட்டு கடலூர் துறைமுகம் சந்திப்பை காலை 11:15 சென்று சேரும். மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் 06148 கடலூர் துறைமுகம் விழுப்புரம் சிறப்பு ரயிலானது கடலூர் துறைமுகம் சந்திப்பிலிருந்து மாலை 3:20 புறப்பட்டு அன்று மாலை 5:40 விழுப்புரம் சந்திப்பை சென்று சேரும். இந்த ரயிலானது விருதாச்சலம், ஊத்தங்கால் மங்கலம், நெய்வேலி, வடலூர், குறிஞ்சிப்பாடி ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் நின்று செல்லும். ட்ரெயின் நம்பர் 06133 விருதாச்சலம் கடலூர் துறைமுகம் இடையே சிறப்பு ரயிலானது இயக்கப்பட உள்ளது. விருதாச்சலத்திலிருந்து மதியம் 2:05 புறப்படும் ரயிலானது அன்று மதியம் 3:10 கடலூர் துறைமுகம் சந்திப்பை சென்று சேரும். மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் 06132 கடலூர் துறைமுகம் விருதாச்சலம் சிறப்பு ரயிலானது கடலூர் துறைமுகம் சந்திப்பிலிருந்து மதியம் 11:50 புறப்பட்டு அன்று மதியம் 1 மணிக்கு விருதாச்சலம் சந்திப்பை சென்று சேரும். இந்த ரயிலானது ஊத்தங்கால் மங்கலம், நெய்வேலி, வடலூர், குறிஞ்சிப்பாடி ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் நின்று செல்லும். ட்ரெயின் நம்பர் 16847 16848 மயிலாடுதுறை செங்கோட்டை மயிலாடுதுறை ரயிலுக்கு தற்காலிகமாக சுவாமிமலை ரயில் நிலையத்தில் தைப்பூசத்தை ஒட்டி சிறப்பு நிறுத்தமானது வழங்கப்பட்டுள்ளது. ஜனவரி 11 மற்றும் 12 ஆகிய தேதிகளில் மயிலாடுதுறை சந்திப்பிலிருந்து புறப்படும் ரயிலானது சுவாமிமலை ரயில் நிலையத்தில் வருகின்ற ஜனவரி 11 மற்றும் 12 ஆகிய தேதிகளில் நின்று செல்ல உள்ளது. மதியம் 12:45 மணிக்கு சுவாமிமலை ரயில் நிலையத்தில் வரும் ரயிலானது மதியம் 12:46 புறப்பட்டு செல்லும். ட்ரெயின் நம்பர் 16848 செங்கோட்டை மயிலாடுதுறை ரயிலானது மதியம் 2:42 வந்து 2:43 புறப்பட்டு செல்லும். இந்த 2 ரயிலுக்கான நிறுத்தங்களும் தற்காலிகமாக, அதாவது ஜனவரி 11 மற்றும் 12ஆம் தேதி மட்டுமே இந்த நிறுத்தமானது உள்ளது. ஏற்கனவே தைப்பூசத்தை ஒட்டி திண்டுக்கல்லிலிருந்து கோயம்புத்தூருக்கு பழனி வழியாக சிறப்பு மெமு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ தேவையுடைய மக்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதே மாதிரி பாம்பன் பாலம் திறப்பு விழா வந்து எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா பிப்ரவரி 24ஆம் தேதி திறப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. இதுவும் கணிப்பு தான். அது ஏன் வந்து இப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பிப்ரவரி 24ஆம் தேதி தான் 1914 அன்று நம்முடைய பழைய பாம்பன் பாலமானது திறக்கப்பட்டது. அந்த ஒரு விஷயத்தை நினைவு கூறும் விதமாகவும், இல்லைன்னா வந்து அதே ஒரு நாளில் வந்து இந்த ரயில் சேவை துவங்கும் விதமாகவும் அதிகபட்சம் வந்து பிப்ரவரி 24ஆம் தேதி திறக்கப்படலாம். இதுதான் மக்களே நம்மளோட கணிப்பு. ஆனால் வந்து எதுவுமே அதிகாரப்பூர்வ தகவல் கிடையாது. ஆனால் பிப்ரவரி இறுதியில் கண்டிப்பாக பாம்பன் பாலமானது திறக்கப்படும். கண்டிப்பாக பாம்பன் பாலம் திறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அதிவேக ரயில் சோதனை ஓட்டம் நடத்துவாங்க. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். எந்த ஒரு இடத்துல ரயில் சேவை ஆரம்பிக்கும் போது ஒரு ஸ்பீடு ட்ரெயில் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதாவது 18 பெட்டிகள் அல்லது 22 பெட்டிகள் போட்டு அந்த ஸ்பீடு ட்ரெயில் எப்போ கண்டக்ட் பண்ணுறாங்களோ அதிலிருந்து நம்ம ஒரு வாரம் இல்லை 10 நாள் வந்து பாம்பன் பாலம் திறப்புகளை எதிர்பார்க்கலாம். ஸோ எப்படின்னு பார்த்துக்கலாம். இந்த ஒரு தகவல் அவ்வளோதான். இந்த ஒரு தகவல் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.